இது எங்க முதலாளி பர்சனல் ஜிம். வெளியாட்கள் யாரும் வரக்கூடாது. நீ எப்படி இங்க வந்த? இங்க புருஷோத்தமங்கிறது யாரு? எங்க முதலாளிய புருஷோத்தமன்னு பேர் சொல்ற அளவுக்கு பெரிய ஆளா நீ? ஏய், அப்ப என்ன பத்தி உனக்கு தெரியல போலக்குது. கராட்டேல நான் பிளாக் பெல்ட் வாங்கிக்கிறேன். கராட்டே பேர் சொல்லி கூட நீ பயப்படலன்னா உனக்கு வேற ரூட் தான் காட்டணும். தெரியுமா? கோல்டு பெல்ட் முதலாளி அஷ்டம் உள்ள போட்டு கலாஷ்டம். முதலாளி சீக்கிரமா வா. முதலாளி அஷ்டம். முதலாளி என்ன ஓடியா சீக்கிரமா வா. என்னடா சத்தம்? முதலாளி யாருமே தெரியல. நம்ம ஜிம்முக்குள்ள வந்து பெருசாத்தமே கிருஷாத்தம்னு உங்களை மரியாதை எல்லாமே பேர் சொல்லி கூப்பிட்டான். என்னடா அப்படி பேசுறேன்னு கேட்டது பல நஷ்டம். முதலாளி நீ பாரதி கொலை கேஸ்ல சிவா பாரதியை கொலை பண்ணும்போது எடுத்த போட்டோ உங்ககிட்ட இருக்கா? சொல்றா. மிஸ்டர், மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கணும். நீ ஒரு கிரிமினல். உனக்கு எதுக்கு நான் மரியாதை கொடுக்கணும்? நீயே மரியாதை அந்த போட்டோ என்கிட்ட கொடுத்துரு. கொடுக்கலன்னா
மரியாதை அந்த போட்டோல என்கிட்ட கொடுத்துரு. இல்ல நம்ம பாரதி அம்மா கொண்டது இவன் தானே? ஆமாண்ணே. வாங்கடா. அந்த சிவோட ஆளுங்க லாஸ்ட் மினிட்ல வந்து என்னோட பிளான் எல்லாம் கெடுத்துட்டானுங்க. வினோத், நீ எதுக்கும் அப்செட் ஆகாத. தப்பு செஞ்சவனுக்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்காம போகாது. அந்த சிவாவுக்கு அதுதான் கதி. உனக்காக எங்க போலீஸ் சிட்டி பூரா தேடிட்டு இருக்கு. நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஓகே? ஓகே மேடம். ஏய், உடம்புல பயத்தோட கட்டுங்க. இந்த அன்வர் வீடுன்னா ஆக்ராவில தாஜ்மஹால் லெவலுக்கு எல்லாரும் பேசணும். தாஜ்மஹால் சமாதிங்கிறது பாய்க்கு மறந்துடுச்சு போல இருக்குது. வீட்டை கோட்டை மாதிரி கட்டுறாரு. அங்க பொலிட்டிக்கல் கோட்டையே சரியா போகுது. பொண்டாட்டி செத்தத்துல சிவா எங்கேயோ போயிட்டான். சிம்பத்தி ஓட்டுல சிம்பிளா ஜெயிச்சிருவான். அப்ப அன்வர் பாய் தோத்துருவாரா? டெபாசிட்டே நெய் மில்லேகா. ஏய், நான் மட்டும் தோக்கிறது உறுதி ஆயிட்டா இந்த சிட்டில மத கலவரத்தை உருவாக்கி காப்ரா பண்ணிடுவேன். ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்ச ஜனங்களை கண்ட துண்டமா வெட்டி காக்கா கழுகுகளுக்கு போட்டுருவேன். பதவிக்காக மத கலவரத்தை உண்டு பண்ண போறியா? எதுக்குடா அண்ணன் தம்பியா ஒத்துமையா வாழ்ற இந்தியாவை துண்டு துண்டாக்க பாக்குற? ஒத்துமையா இருக்கிற மனித சமுதாயத்தை ரெண்டாக்கணும்னு மெக்கா சொல்லிச்சா? வெட்டி கொல்லணும்னு உனக்கு குரான் சொல்லிச்சா? நாடு பூரா கலவரம் பண்ணுன்னு அல்லாஹ் சொன்னாரா? எதுக்குடா புனிதமான குரான் பேரை கெடுக்கிற? முஸ்லிமா பிறந்து ஏண்டா இப்படி மதவெறி பிடிச்சு அலைகிற? டேய், எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்கு என்னதான் திட்டம் போட்டாலும் அது சிவாவுக்கு தான் உதவி செய்யுமே தவிர ஒண்ணு ஜெயிக்க வைக்காது. ஜெயிக்கவும் மாட்டேன். உன்ன மாதிரி அயோக்கியன புள்ளையா பெற்றதுக்கு அந்த அல்லாஹ் கொடுத்த பரிசுடா இது. ஜெய் ஸ்ரீராம். ஏய், இந்த விஷயத்துல அல்லாஹ் பேச்சையே கேட்க மாட்டேன். நிஜமா எனக்கு எதுவும் தெரியாது சார். நான் சொல்றதை நம்புங்க. எல்லா இடத்துலயும் பாத்துட்டோம் சார். இங்கேயும் இல்லை சார். இத பாருங்க, வினோத் இங்க வந்தாலோ இல்ல அவன் இருக்கிற இடம் தெரிஞ்சாலோ எங்களுக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்க. புரிஞ்சுதா? சரி. கமான். வினு, அவங்க எல்லாம் போயிட்டாங்க. இந்த நிலைமையில நீ வெளியே போறது நல்லது இல்ல. இங்கேயே இருந்துரு. வெளியே போறது இருக்கட்டும், முதல்ல இந்த கேஸ்ல இருந்து வெளியே வரணும். அதுக்கு எப்படியாவது அந்த புருஷோத்தமனை பிடிச்சி போட்டோ வாங்கணும். டாடி, நாம போய் அவங்க கிட்ட பேசி பார்க்கலாமா? அதனால பிரயோஜனம் இல்ல. அவனுக்கு தேவை எனக்கு பணம். பணத்துக்கு ஆசைப்பட்டால் அவனும் மனுஷன் தானே. தேவைப்பட்டா காலையும் பிடிக்கலாம். உங்க இஷ்டம். சிவா போட்டோவா? அவனே எனக்கு தெரியாது. அவன் கொலை செஞ்ச போட்டோ என்கிட்ட எப்படி இருக்கும்? எல்லாம் தெரிஞ்சுதான் வந்திருக்கோம். நீங்க அந்த போட்டோவை கொடுத்தீங்கன்னா வினோ நிரபராதியாகி வெளியே வந்துருவான். என் பொண்ணு ஜான்சிக்கும் அவனுக்கும் கல்யாணமும் நடந்துரும். சார், நான் சொல்றது கேளுங்க. உங்களை நான் என் கூட பிறந்த அண்ணனா நினைச்சு கேட்கிறேன். தயவு செஞ்சு இந்த போட்டோவை கொடுத்துருங்க. அண்ணனா? சென்டிமெண்டா? யாருக்கு யார் அண்ணன்? இந்த போட்டோவோட மதிப்பு 50 லட்சம். நீ கொடுக்கறியா? என்கிட்ட அவ்வளவு பணம் இல்ல. அப்போ உங்ககிட்ட என்னதான் இருக்கு? என் உயிரை தவிர வேற எதுவும் இல்ல. உன் உயிரை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றது? நீங்க எங்க காதல வாழ வச்சீங்கன்னா உங்களை தெய்வமா நினைச்சு கோயில் கட்டி கும்பிடுவோம். கோயில் பேரை சொல்லி குஜராத்ல எவ்வளவு கொடுமை நடந்துச்சுன்னு உனக்கு தெரியாதா? எனக்கு வேண்டியது ஆலயம் இல்ல, ஆதாயம். நீங்க உதவி பண்ணலன்னா என்னால வாழவே முடியாது. சாவ போறியா? தாராளமா போய் சாவு. காதல முட்டாள்தனமா நம்பி அன்னைக்கு பிரதீஷா செத்தா. அதே கேஸ்ல தான் விஜயும் மோனலும் செத்தாங்க. இன்னைக்கு நீ செத்தா நாளைக்கு பேப்பர்ல உன் பேரு ஹெட்லைன்ஸ்ல வரும். ஓ தலையெழுத்து. போய் சாவு. ஏன் டைம் வேஸ்ட் பண்ணாத. ஓகே? டாடி, நீ இங்கே இருமா, நான் அவகிட்ட பேசுறேன். சார், நான் சொல்றதை கேளுங்க. இந்த ஒரு உதவி செய்யுங்க. இனிமே நான் உங்களை தொந்தரவே செய்ய மாட்டேன். ஸ்டாப் இட்.
ஷிட். ஏன் ட்ரிங்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது டிஸ்டர்ப் பண்ற? கெட் அவுட். டேய், நீ எல்லாம் மனுஷனாடா? உனக்கு மனிதாபிமானமே இல்லையா? என் காதல வாழ வைங்கன்னு ஒரு கன்னி பொண்ணு உன் காலில் விழுந்து கஞ்சியும் இறக்கமே இல்லாம மனுஷனா இருந்தா ஒருத்தனுக்கு ஒருத்தர் உதவி செய்யணும்டா. ஏய், உதவி பண்றதுக்கு உனக்கும் எனக்கு என்ன சம்பந்தம்? மனுஷனுக்கும் மனுஷனுக்கும் உள்ள சம்பந்தம் இருக்கலாம். ஆனா நான் வழக்கமான மனுஷன் இல்ல. 100க்கு 100 பணத்துக்கு ஆசைப்படுறவன். பி புருஷோத்தமன். பீந்தா பணம். பணம் தான் புருஷோத்தமன். பணம் தாய உலகமே. பணம் வேணும். 50 லட்சம் கொடுத்தா போட்டோஸ் தர வித் நெகட்டிவ்ஸ். என்ன சொல்ற? என்கிட்ட அவ்வளவு பணம் இல்ல. அப்படின்னா பொண்ணுகளை எனக்கு எப்படியா நடத்துவ? ஒண்ணு பண்ணு, அவ எப்படி சாக போறா, அவளோட சேர்ந்து நீயும் செத்துப்போ. நான் அவ சாவ பாக்குறவனா இருந்தா சின்ன வயசுல மரணத்தோட போராடிக்கிட்டு இருந்த அவளை காப்பாத்தி நான் எதுக்காக வளர்க்கணும்? காப்பாத்தி வளர்த்தியா? அப்படின்னா அவ உன் சொந்த பொண்ணு இல்லையா? இல்ல. 15 வருஷத்துக்கு முன்னாடி புளியம்பட்டியில ஜாதி கலவரத்துல எத்தனையோ குடும்பங்கள் எரிஞ்சு போச்சு. அந்த நெருப்புல ஜான்சியோட தாய் தகப்பனும் அநியாயமா எரிஞ்சு போயிட்டாங்க. ஜான்சியா? எந்த ஊரு? புளியம்பட்டி. புளியம்பட்டியா? அவ அப்பா யாரு? ராமகிருஷ்ணன். அவர் என்ன வேலை பார்த்தாரு சொல்லு. ஸ்கூல் வாத்தியாரா இருந்தாரு. வாத்தியாரா? ஜான்சி, ஜான்சி புருஷோத்தமா, அன்னைக்கு நெருப்புல சிக்கின ஜான்சியை காப்பாத்தி நான் வளர்த்தேன். ஆனா கூட பிறந்தவனா இருந்தும் அநியாயமா நீ அவளை கொல்ல பாத்தியே. டாக்டர், என் தங்கச்சிக்கு ஒண்ணு ஆபத்து இல்லை. எங்களால முடிஞ்சதெல்லாம் செஞ்சிட்டோம். அதுக்கப்புறம் ஆண்டவன் கையில. இப்ப என்ன செய்ய போற? உன் தங்கச்சியை காப்பாத்த சொல்லி ஆண்டவனே பிளாக்மெயில் செய்ய போறியா? இப்போ ஒண்ணு கெட்டு போல. அந்த போட்டோவையும் நெகட்டிவையும் கொடுத்துடு. எந்த வினோதுக்காக உன் தங்கச்சி சாகறதுக்கு முயற்சி பண்ணாலோ அந்த வினோத் நிரபராதி நிரூபிச்சு காட்டு. உன் தங்கச்சிக்கு புது வாழ்க்கை கிடைக்க வழி பண்ணு. என்கிட்ட மோதிரம் கதி இப்படிதான் ஆகும். ஆண்டவன் காப்பாத்தட்டும்.
முதலாளி சிவா அவங்க ஆள் கூட வந்து எல்லாம் எனக்கு தெரியும். முதலாளி உங்களுக்கு வர வேண்டிய பணம் போயிடுச்சு. இல்ல பைரவா, நான் கவலைப்படுறது பணம் போனதுக்காக இல்ல. என் தங்கச்சி வாழ்க்கை நாசமாக கூடாதுன்னு தான் அந்த சிவா நெகட்டிவ் பதிலா என் சொத்து பூரா அழிச்சிருந்தாலும் நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன். நிச்சயமா கவலைப்பட்டிருக்க மாட்டேன். சரி, நான் ஹாஸ்பிட்டல் போறேன், நீ ஜாக்கிரதையா இரு. சரிதான். போங்க. போப்பா. அண்ணா வந்துட்டாரு. வணக்கம். எப்படி இருக்கு நிலைமை? நமக்கு தானே வெற்றி. போலிங் ஸ்டார்ட் ஆக போகுது. இப்ப அங்க இருந்தா வரேன். ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். ஆப்போசிட் பார்ட்டியால ஏதாவது பிரச்சனை வரலாம். ஏதாவது ப்ராப்ளம்னா உடனே எனக்கு போன் பண்ணுங்க. நீங்களும் தகராறு போவாதீங்க. நல்லதுங்க. ஹலோ. புருஷோத்தம நான் இருந்த போட்டோவே நெகட்டிவ்னு எரிச்சிட்டேன். ஆனா அதோட கான்டாக்ட் பிரின்ஸ் என்னண்டக்குது. 6 மணி நேரத்துல 50 லட்சம் ரூபாய் கொண்டாந்து கொடுத்தா அதை நான் உன்னாண்ட கொடுத்துருவேன். போலீஸ்ல இன்ஃபார்ம் பண்ணா 6 மணி நேரத்துக்கு அப்புறம் அண்ணா சாலையில அந்த போட்டோவை ஜனங்க பாப்பாங்க. நான் எங்க வரணும்? இருந்து ஒரு எவிடன்ஸ் எரிஞ்சு போச்சு. இப்போ வினோத நிரபராதின்னு எப்படி நிரூபிக்கிறது? ஹலோ, யாரு? வணக்கம் தலைவா, நான் தான் பைரவன். போட்டோவையும் நெகட்டிவ் அந்த சிவா எரிச்சிட்டாலும் கான்டாக்ட் பிரிண்ட்னு ஒண்ணு இருக்கு. அதை வச்சு சிவாவை அரெஸ்ட் பண்ணலாம்னு தெரியாது. நீ என்ன போட்டோகிராஃபரோ? ஏய், ஜோக்கெல்லாம் வேண்டாம். இப்ப அந்த கான்டாக்ட் பிரிண்ட் எங்க இருக்கு? என் கையில இருக்குது தலைவா. வெரி குட். இன்னைக்கு தான் நீ என் சிஷ்யன் நிரூபிச்சிருக்க. கான்டாக்ட் பிரிண்ட் இருக்கா? டேய், உடனே அதை எடுத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டல் வந்து சேரு. அதுக்கு அவசியம் இல்ல. நீ எனக்கு 50 லட்சம் கொடுத்தா அதை நான் உனக்கு தருவேன். டேய், என்னையே பிளாக்மெயில் பண்ண பாக்குறியா? என்ன பண்ண சொல்றீங்க? அம்பரீஷ் பூரி மாதிரி இருக்கணும்னு நினைச்சேன், மனசு மாறிட்டேன். அமிதாப் பச்சன் ஆயிட்டேன். எனக்கு பணம் தர போறியா இல்லையா? ஆல்ரெடி நான் சிவாக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்ல, அன்வருக்கும் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். எங்க வரணும்? பைரவா. என்னடா இது? அம்பரீஷ் பூரி மாதிரி சிரிக்கிறது ரொம்ப கஷ்டம் போலங்குத. சரி, அதை விட அதான் முக்கியம். ஓகே ஓகே. எங்கடா போட்டோஸ் எல்லாம்? டாவா? நான் உனக்கு டாவா? இந்த புருஷோத்தம பஞ்சு விட்டா பஞ்சர் ஆயிடுவா, ஜாக்கிரதை. ஏய், நான் உனக்கு பஞ்சு கொடுக்காமலையே உன் போட்டோ எல்லாம் பஞ்சர் ஆயிடும். ஜாக்கிரதாமா. இந்த நீ கேட்ட 50 லட்சம் உடனே போட்டோ கொடு. ஏன் மேடி அவ்வளவு சீக்கிரமா கொடுத்துருவேனா? முதலே கொடுத்துருந்தா நீ நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சு தொடுத்துருவேன். முதல்ல அந்த பேக் கொடு. பைரவா, 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 கொன்னுடுவேன் பரதேசி நாய. ஏய், என்ன மரியாதை இல்லாம பேசுற? அண்ணா பைரவன் நானு கூப்பிட கத்துக்க. ஒன்ன மாதிரி ஆளுங்க வேணா பேச்சு மாறுவான், ஆனா இந்த பைரவன் பேச்சு மாற மாட்டான். அங்க பார், அது மேல போட்டோ எல்லாம் தோரணமா கட்டியிருக்கேன். ஓடி போய் எடுத்துக்கோ. கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான்? ஊருக்காகவா கொடுத்தான்? என் ஒரு வெரி குட் வெரி குட் வெரி குட். அரசியல்ல நீ ரொம்ப சின்சியர்னு கேள்விப்பட்டேன். நீ எல்லா விஷயத்திலயும் சின்சியரா இருக்க. இந்த ரொம்ப தேங்க்ஸ். அந்த போட்டோ எல்லாம் எங்க? சிவா எப்படி வார்த்தை மாற மாட்டானோ அதே மாதிரிதான் அந்த பைரவனும். போட்டோ அதோ அங்க இருக்குமா உன் போட்டோஸ்? போய் எடுத்துக்கோ. உலகத்துல என்ன மாதிரி அதிர்ஷ்டம் யாருக்கும் கிடைக்காது. ஒரே போட்டோ வச்சு இவ்வளவு ரூபாய் சம்பாரிச்சிட்டேன். அனுபவி ராஜா.
அந்த போட்டோ கொடு. எதுக்கு? கேஸ தலைகீழ மாத்துறதுக்கா? இல்ல, என்ன விடுவிக்கிறதுக்கு. யார் நீ? இந்த கேஸ்ல அநியாயமா சிக்கின நிரபராதி. பாத்தியா சிவா, உன் அரசியல் விளையாட்டினால எத்தனை பேர் பலியாயிட்டாங்கன்னு. இன்னையோட உன் பொலிட்டிக்கல் சாப்டர் க்ளோஸ். சொந்த பொண்டாட்டிய கொலை பண்ணி சிம்பத்தி ஓட்டுல இந்த எலெக்ஷன் ஜெயிக்கணும்னு நினைச்சேன். ஒன்ன மாதிரி ஆளுங்களை உயிரோட விடக்கூடாது. கல்லால் அடிச்சு கொல்லணும். கொல்ல வேண்டியது சிவாவை இல்ல, ஒன்ன. குற்றம் செஞ்சது அவன், தண்டனை எனக்கா? ஷட் அப். குற்றம் செஞ்சது சிவா இல்ல, நீதான். கமிஷனர் சார், என்ன பேச விடுங்க சிவா சார். இப்ப கூட உண்மையை சொல்லலைன்னா இந்த ஜனங்க பார்வையில நீங்க குற்றவாளி ஆயிடுவீங்க. எந்த உண்மை? சிவாவோட மனைவி பாரதிய கொலை செஞ்சது வேற யாரும் இல்ல, அன்வர். நோ, நான் அதை நம்ப மாட்டேன். இந்த சிவா அவன் மனைவியை கொண்டு கார்ல அந்த டெட் பாடி எடுத்துட்டு போனத நான் என் கண்ணால பார்த்தேன், போட்டோ கூட எடுத்தேன். நீ அங்க வந்தது கொலை நடந்ததுக்கு பிறகு. அதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு நான் சொல்றேன். ஒரு 2 நாள் விட்டுருங்களேன். அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல, நாளன்னைக்கு டெஃபினட்டா ஃபைனலைஸ் பண்ணிடுறேன். ஓகே, அப்புறம் சிஎம் ஆபீஸ்ல இருந்து போனா என்னவா? முக்கியமான விஷயம் பேசணும். இனிமே எது பேசுறதா இருந்தாலும் ஏன் கூட தான் பேசணும். கம் ஆன் பாரதி. என்னாச்சுங்க? தலைவலி, மண்டை உடையிற மாதிரி இருக்கு. சொல்லக்கூடாது, கொஞ்சம் இருங்க, டேப்லெட் கொண்டு வர. சீக்கிரம். டேப்லெட்டா? அது போட்டா சோஷியல் ஒர்க் பண்றவனுக்கெல்லாம் ஹோம் ஒர்க்கு தலைவலி தான். சிவா, எங்க வச்சு தெரியலையே. அன்வர் பாய், ஏய், அனாவசியமா சத்தம் போட்டு காரியத்தை கெடுத்துறாத. வா. பாரதி, பாரதி. ஏய், பாரதி, 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 என்னாச்சு பாரதி? என்னாச்சு பாரதி? பாரதி, என்னாச்சு பாரதி? என்னாச்சு?
சிவா போன்ல எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டாரு. கொலை செய்ய பயன்படுத்தின கத்திய சிவா பாரதி உடம்புல இருந்து எடுக்கும் போதுதான் நீ வந்து போட்டோ எடுத்திருக்க. அதுக்கப்புறம் அந்த மர்டரை ஆக்சிடென்டா மாத்துறதுக்கு சிவா பாடியை கார்ல போட்டு எடுத்துட்டு வந்தாரு. எதிர்பாராம வினோத் அங்க வந்ததுனால சிவாவோட திட்டம் நிறைவேறல. இதெல்லாம் வெறும் கப்சா. கமிஷனர் சார் பணத்துக்கு விலை போய் நமக்கு கதை சொல்றாரு. கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற சாட்சியத்தை தவறுன்னு சொல்லி ஒரு போலீஸ் ஆபீசரை கொலைகாரனை தப்பிக்க வைக்க பாக்குறாருன்னா இது லா அண்ட் ஆர்டருக்கு அவமானம். ஸ்டாப் இட். கமிஷனர் சார், நீ நினைக்கிற மாதிரி லா அண்ட் ஆர்டர் அவமானப்படுத்தல, காப்பாத்திருக்காரு. குற்றவாளி விட்டுடுறதுதான் சட்டம் ஒழுங்க காப்பாத்துற லட்சணமா? அதெல்லாம் இருக்கட்டும் சார். கமிஷனர் குற்றவாளிகளை கைது செய்ய தயாரா இருந்து நீங்க வேண்டாம். நீங்க ரத்த ஆறு ஓடக்கூடாது, இந்த ஊரு எரிஞ்சி சாம்பல் ஆயிடக்கூடாது, தமிழ்நாடு இன்னொரு குஜராத் ஆயிடக்கூடாதுன்னு தான் 6 மாசத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு கத்தி குத்து சம்பவம் நடந்தது. அதுக்கு காரணமான அன்வர் ஆளுங்களை என் கூட இருந்தவங்க தாக்க ஆரம்பிச்சாங்க. ஒரே கொந்தளிப்பாயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் அன்பா நேசிச்ச என் மனைவிய, ஜனங்கள்லாம் மதிச்ச என் பாரதிய அன்வர் தான் கொண்டுட்டான்னு என் ஆளுங்களுக்கு தெரிஞ்சா அன்வரையும் அவன் கும்பலையும் அடிச்சு நொறுக்கிடுவாங்க. சகோதர பாசத்தோட வாழ்ந்துட்டு இருக்கிற முஸ்லிம்ஸ் வீட்டெல்லாம் எரிச்சிருவாங்க. எந்த பாவமும் அறியாத பச்சை பிள்ளைங்களை பெண்கள் எல்லாம் உயிரோட சமாதி ஆக்கிடுவாங்க. இந்த விஷயம் அரசியலா உருமாறி இந்து முஸ்லிம் கலவரமா வெடிச்சு நாடே தீப்பிழம்பாயிடும். அன்னைக்கு குஜராத்ல என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதே மாதிரி நானும் உங்க மேல பகை வச்சு என் மனைவியை கொண்டது அன்வர் தான் ஒரு வார்த்தை சொல்லி இருந்தா ஒருத்தரும் உயிரோட இருந்திருக்க மாட்டீங்க. உங்க வீடு சொத்து எல்லாமே அழிஞ்சு போயிருக்கும். இல்ல, இதெல்லாம் கட்டுக்கதை. நாம எலெக்ஷன்ல ஜெயிக்க கூடாதுன்னு இவங்க போட்ட பிளான். இது ஏன் ஒருத்தருக்கு நடந்த அநியாயம் இல்ல, நாம மதத்துக்கு நடந்த அநியாயம். நம்ம மதத்துக்கு அநியாயம் இருந்தா நாம ஜிஹாத் செய்யணும், நம்ம மதத்தை காப்பாத்தணும், புனித யுத்தம் செய்யணும். அவனை கொல்லுங்க, வெட்டுங்க, நிறுத்துங்க. டேய் சைத்தான், என்னடா அப்படி பாக்குற? சிவா கடவுள்ரா, உன்னை எங்களையும் மன்னிச்சு விட்ட மகாத்மாடா. அந்த மாதிரி மகாத்மா கொல்லணுமா? உன்ன மாதிரி பாவிங்களா அந்த அல்லாஹ் கூட மன்னிக்க மாட்டான். இங்க பாருங்க, கமிஷனர் சொன்னது 100க்கு 100 உண்மை. சிவாவோட மனைவியை குத்தி கொண்டது இந்த அன்வர் தான். அதுக்கு முக்கியமான சாட்சி நான். அந்த சமயத்துல இந்த சைத்தானுக்கு துணையா நானும் இருந்தேன். டேய், நீ எங்களையும் நம்ம மதத்தையும் காப்பாத்துற ஒரே தலைவன் நம்பி தாய் தகப்பனை கூட ஒதுக்கி வச்சுட்டு உங்ககிட்ட நாய் மாதிரி உழைச்சோம். ஆனா இன்னைக்குதான் தெரிஞ்சது நாங்க எவ்வளவு தப்பு செஞ்சோம், நீ எவ்வளவு பெரிய சுயநலவாதின்னு. உன்ன மாதிரி அயோக்கியனுங்க இனிமே இந்த உலகத்துல இருக்கவே கூடாதுடா. ஆமா, சிவா சார் மட்டும் இந்த சைத்தான் மேல இருக்கிற கோவத்துல அந்த கொலையை பத்தி வெளியே சொல்லியிருந்தா இவரோட ஆளுங்க நம்ம மதத்து ஆளுங்களை வெட்டி சாச்சிருப்பாங்க. ஆமா, இந்த சிவா சார் அல்லா மாதிரி நமக்கு ஒரு மகான். அந்த கடவுளுக்கே துரோகம் பண்ணது சைத்தானே. நாம உயிரோட விழவே கூடாது. டேய், உன்ன மாதிரி வெறி பிடிச்ச ஒருத்தன் குஜராத்ல ரயிலுக்கு நெருப்பு வச்சதுனாலதான் அந்த கலவரத்துல நம்ம மதத்துக்காரங்க எத்தனையோ பேர் செத்தாங்க. அதே மாதிரி இங்கேயும் நடக்க கூடாதுன்ற நல்ல எண்ணத்துலதான் இந்த சிவா சார் நம்ம எல்லாரையும் காப்பாத்திருக்காரா. டேய், இன்னையில இருந்து அந்த சிவா தான் எங்களுக்கு எல்லாம் அல்லா. உன்ன மாதிரி சுயநலவாதிங்க தான் ஜிகாத்துன்னு சொல்லி எல்லாரையும் தூண்டி விடுறாங்க. ஜிஹாத்னா என்னடா அர்த்தம்? புனித யுத்தம். அந்த யுத்தத்தை நடத்த வேண்டியது எதிரிங்க மேல. இந்த நாட்டுல நமக்கு யாரா எதிரிங்க? நம்ம பிறந்தது இந்த மண்ணில, இந்த பூமியில யுத்தம் பண்றது. சுவாசிக்கிற அந்த காற்று நமக்கு எதிரி ஆயிருமா? குடிக்கிற அந்த தண்ணி நமக்கு எதிரி ஆயிருமா? டேய், ஜிகாத்தின் அர்த்தம் என்னன்னு தெரியுமா? உன்ன மாதிரி தேச துரோகிகளுக்கு எதிரா புனித யுத்தம் நடத்துறது, உன்னை எல்லாம் ஒழிக்கிறது. டேய், இவன் அடிச்சு கொல்லுங்கடா. இவ்வளவு நாளா வாழ்க்கைனா பணம் தான் நினைச்சு என் கேமராவில கெட்டதே படம் பிடிச்சுக்கிட்டு இருந்தேன். இனிமே நான் உங்க கூட தான் இருப்பேன். இனிமே எங்கெல்லாம் நல்லது நடக்குதோ அங்கெல்லாம் என் கேமரா கிளிக் பண்ணிடும். சிவா, ஜனங்களோட ஓட்டுக்காக இல்ல, அவங்களோட வாழ்க்கைக்காக உண்மையா உழைக்கிற அரசியல்வாதி நிரூபிச்சிட்டேன். ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. சிவா சார், we are proud of you. Thank you sir. சிவா சார், என் சர்வீஸ்ல எங்க பெரிய ஆபீசர்ஸ் தவிர எந்த காலத்திலயும் எந்த அரசியல்வாதிகளுக்கும் சல்யூட் பண்ணதில்ல. இன்னைக்கு உண்மையான ஒரு சிட்டி லீடருக்கு சல்யூட் பண்றேன். No, no Miss Varna.
நீங்களாகட்டும் மத்தவங்களாகட்டும் சல்யூட் அடிக்க வேண்டியது எனக்கு இல்ல. சர்வ மதக்காரங்களையும் ஒரு தாய் மக்களா வேற்றுமையில ஒற்றுமையா வாழ வைக்கணும்னு நினைக்கிற இந்த பாரத மாதாவுக்கு தான் நாமெல்லாம் சல்யூட் அடிக்கணும்.